ஸ்ரீ சத்யசாயி யுகம் நேயர்களில் அனைவருக்கும் எங்கிருந்து வந்தாரு, எப்படி வந்தாரு, யார் சொல்லி வந்தாரு, யாரு ஷிரடி சாய்பாபா வாழ்ந்த காலத்தில் பாபா பக்தராகி தன்னுடைய பையனுக்கு சாயின் பேர் வச்சிருந்திருக்கார். ஒரு வார்த்தை சொல்றதுக்கு முன்னாடியும் சரி, முடிக்கும் போதும் சரி, சாய்ராம் 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 சாய்ராம். நான் ஆர்டிஸ்டாவே ஆயிட்டேன். அப்பெல்லாம் நான் நல்ல திரைப்படங்கள்ல நடிச்சிட்டு இருக்கேன். நிறைய எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கதாநாயகியா இருக்கேன். இருந்தும் கூட எப்படி சுவாமி எங்க லைஃப்குள்ள வந்தாருங்கிறது அதுவும் ஒரு உணர்வு பூர்வமான ஒரு விஷயம். இதுதான் நான் சொன்னேன். நான் சொல்றேன், தவறா எடுத்துக்காதீங்கோ. யாரும் பாக்குறவங்கல சில பேர் என்ன இப்படிலாம் பண்ணலாமான்னு நினைக்காதீங்க. பிரச்சனை பைத்தியகாரத்தனமா தோணலாம். அத நான் சொல்றேன் சுவாமி கிட்ட சொல்லிட்டு, இது ஒரு மிராக்கிள் எனக்கு. அப்படித்தான் முதல் முறையா சுவாமி என்னுடைய லைஃப்ல வராரு. இந்த மனுஷங்களுக்கு தான் ஒரு புத்தி இருக்கு. ஒரு காரியம் நடந்துட்டுன்னா அதோட அது முடிஞ்சிருச்சு. பாருங்க எவ்வளவு கேவலமான புத்தி. அவ்வளவு பெரிய அதிசயத்தை நிகழ்த்தி கொடுத்த சுவாமிய அதுக்கப்புறம் நான் ஒரு குழந்தை அம்மாவை மதிக்கல, கண்டுக்கல, அட்டென்ஷன் கூட பே பண்ணலன்னாலும் தாய் தான். எனக்கா மூச்சே கிடைக்கல, பிரீத் பண்ண முடியல என்னால. ஆங்கிற மறுபடியும் யாரு? நம்ம நம்பிக்கைக்கு ஒரே சோர்ஸ் அம்மா தான். சாயிமா எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, எனக்கு மூச்சு வர மாட்டேங்கிறது. பெட்டை கையை இப்படி உருக்கமா பிடிச்சிட்டு இருக்கேன். ட்ரஸ்ட் மீ,